கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முன்பதிவு செய்யப்படும் தொலைதூர பேருந்துகள் மட்டுமே பெருமளவில் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அருகிலுள்ள ஊர்களுக்கு மிக குறைந்த பேருந்துகள் இயக்கப்படுவதால் பல மணி நேரம் காத்திருப்பதாக பயணிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டைக்கு போறதுக்காக சுமார் 7 மணில இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க, வர்ற பஸ் எல்லாம் போர்டு போட்டு வருது. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்டு வர்ற பஸ்ஸை ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கவர்மெண்ட் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இது ரிசர்வ்டு பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிடுறாங்க. அன்ரிசர்வ்டுக்காக மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு அன்ரிசர்வ் பஸ் கூட இது வரைக்கும் இங்க வரவே கிடையாது. 10:30 மணி வரைக்கும் புக்கிங் பஸ் தான் வரும். அதுக்கப்புறம் தான் அன்ரிசர்வ் பஸ் வரும். டிராபிக்ல நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்க, நாங்க அங்க வரையும் போய் வெயிட் பண்ணிட்டு வரோம் சார். அங்கங்க ஸ்டெக் போஸ்ட் மாதிரி ஸ்டாப் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா இது வரைக்கும் பஸ்ஸே வரல. அப்ப இப்படி இருந்தா இவ்வளவு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, எப்ப நாங்க ஊருக்கு போய் சேர்றது? இது வரைக்கும் வந்த பஸ் எல்லாமே அன்ரிசர்வ் பஸ்ன்னு சொல்லிட்டு எந்த பஸ்ஸுமே ஒரு பஸ் கூட வரல. வர்ற பஸ் எல்லாமே ரிசர்வ் பஸ்ஸா தான் வருது தவிர அன்ரிசர்வ்னு எந்த பஸ்ஸுமே வரல. எல்லாமே இவங்க பிளான் பண்ணி பண்றதுதான் பஸ்ஸா இருக்கே தவிர நம்ம எந்த பஸ்லயுமே பிளான் பண்ணி இது நம்ம ஊருக்கு போகுதுன்னு ஏற முடியாது சார். அதிகாரிகள் எல்லாம் கேட்டதுக்கு ரிசர்வ் பஸ் மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம், நாங்க அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், எங்களுக்கு அன்ரிசர்வ்ல வரவங்க நான் பார்க்க மாட்டோம் அப்படின்றதான் பேசுறாங்க. அதுக்கான வீடியோ உங்களுக்கு எப்ப வேணாலும் தரேன். நான் கேட்கும்போது வீடியோ வச்சுட்டு நான் கேட்கிறேன், ஆமா நான் ரிசர்வ் பஸ் மேல தான் போக்கஸ் பண்ணுவேன், எனக்கு புக்கிங் பண்ணவங்க தான் முக்கியம் சொல்றாரு ஒருத்தர்.